ஹலோ. ஐயா தம்பி வணக்கம்பா. என்ன நம்ம ஐயாவங்க பேசுறேன்றாங்க இன்ஸ்பெக்டர் சார் அவங்க. சொல்லுங்கண்ணே. இந்த கொடுக்குறேன்ப்பா. சரி. மாதிரி நான் சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம். எங்க ஸ்கூல்லையா இருக்கீங்க? ஆமாம் சார், ஸ்கூலில் சார் இருக்கேன். ஸ்கூலுக்கே வந்துடுவேன் நானு. வாங்க சார். இது சொல்லியிருக்காங்க, நீங்க அன்னைக்கு நடந்த விஷயத்த கேட்டீங்க, எல்லாமே கொடுத்துட்டோம். அன்னைக்கு நான் காலையில 5 மணில இருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும் குச்சனூர் அந்த சனீஸ்வர பகவான் இருக்கு இல்லையா? ஆமாம் சார். ஒரு 2 லட்சம் பேர் வந்தாங்க. பந்தோசில் வந்தாங்க. என்ன நடக்குறதுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் நீங்க அடுத்த நாள் வரும்போது அந்த மேட்டர் எனக்கு தெரியும். எனக்கு ஒரு நாள் பாத்தீங்கல்ல, அது நான் ஒரு மாசம் கழிச்சு பார்த்தேன் சார். ஆமா ஆமா. அன்னைக்கு நான் எங்க இருக்கேன்னா, அந்த சனீஸ்வர பகவான் ஆடி பெஸ்டிவல் இருக்கு இல்லையா? ஆமா சார். அந்த பந்தோபஸ்ல வந்தோம், போலீஸ் ஸ்ட்ரென்த் எல்லாமே. சரி சார். அந்த டயத்துல இங்க சம்பவம், இங்க எஃப்ஐஆர் எல்லாம் போட்டிருக்காங்க. ஆமா சார். அப்ப அந்த டூட்டி இங்க அன்னைக்கு டூட்டி அலுவலர் மூவேந்தர் இருந்தாரு. நீங்க கேக்குற மாதிரி கரெக்ட் தான். ஆமா சார். அப்புறம் இன்ஸ்பெக்டர் எல்லாம் இதுல வந்தாரு. நான் இன்ஸ்பெக்டர் மேல எல்லாம் பிரைவேட் கேஸ் போடுன்னு ஏன் சொல்றீங்க? சார், இன்ஸ்பெக்டர் மேல நான் போடுவேன்னு சொல்லல சார். இன்ஸ்பெக்டர் சார், நேத்து நான் சொன்ன வார்த்தையை கூட நான் அனுப்பி விடுறேன். நீங்க போலீஸோட எவ்வளவு காலம் மோதுவீங்க? வாங்க, உங்க கோரிக்கை என்னன்னு சொல்லுங்க. நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல சார். ஏன் கோரிக்கையெல்லாம் ஒண்ணுமே இல்ல சார். நான் சிம்பிள், நான் சொல்றது, என்னைய டிஎஸ்பி போடா வாடான்னு பேசினாரு. நான் திருப்பி பேசினேன். இல்ல சார், நான் சொல்லிடுறேன் சார். ஏன்னா பேசுறேன் சார். டிஎஸ்பியோட இங்க நாங்க என்ன செய்வோம்? நாங்க சார், நான் என்னைய கொஞ்சம் நான் பேச விடுங்க சார். நீங்க சொன்னீங்க, நான் எனக்கு கொஞ்சம் பேச விடுங்க சார். நான் என்ன சொல்றேன்னா சார், நீங்க ஹெட் ஆஃப் த ஸ்டேஷனு, நான் ஒரு எஸ்ஐ என் மேல ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாரு, எஃப்ஐஆர் போறாரு. ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கு. முன்னாடி மே மாசம் 20ஆம் தேதி என்னை என்கரிக்கு நீங்க சொன்னதா சொல்லிதான் இவர் வர சொல்றாரு. இவர் அவர் பேர் என்ன பேரு, ஈஸ்வரனுங்கிறவர் வர சொல்றாரு. நான் வந்தேன். நீங்க தான் போர்ட் சைடு வந்திருக்காங்களா, இல்ல எழுதி வாங்கிட்டு அனுப்பிவிடுங்க. நீங்க நான் எழுதி கொடுத்துட்டு போயிட்டேன். ஆனா அன்னைக்கு அந்த பொண்ணு பெட்டிஷன் கொடுத்த பொண்ணே வரல. இல்ல அவங்க அந்த பெட்டிஷன் கொடுத்த பிள்ளை வரல. என்னன்னா நான் ஃபேமிலி இஷ்யூ தானே. ஆமா சார். விசாரிக்கணும். அதனால நான் எழுதி வேண்டாம், அடுத்து வரட்டும். ஃபேமிலி இஷ்யூல அவசரப்பட முடியாதுல்ல. ரைட்டா சார். ரைட். அப்ப நீங்க சொன்னதுல தப்புன்னு சொல்லல. நான் ரைட், அது சரியான மெத்தட். வரட்டும்பா, அவங்க பெட்டிஷனர் வரட்டும், இன்னொரு நாள் விசாரிச்சுக்குறோம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ரைட்டுங்களா சார்? இதுல ஏ சைடுல தப்பு இருக்கா சார்? நீங்க கூப்பிட்டதுல நான் வந்துட்டேன். ஏ சைடுல ஏதாவது தப்பு இருக்கு அதுல? உங்க மேல தப்பு இல்ல, அவங்க வரல. ஆனா இருந்தாலும் நான் அன்னைக்கே நடவடிக்கை எடுக்கல. அதே சார், வரட்டுன்னு சொன்னீங்க, நான் வந்துட்டேன். ஆனா அடுத்து திரும்ப ஒரு தடவை டிஎஸ்பி சார் சைட்ல இருந்து கூப்பிடுறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஈவினிங் டைம் கேக்குறேன், இவ்வளவுதான். அதுக்குள்ள இல்ல, அதோட விசாரணை முடிஞ்சிருச்சு. அதுக்குள்ள அந்த பொண்ணு திருப்பி எஸ்பி சாரை பார்த்து டிஎஸ்பி பார்க்க சொல்லி எஸ்பி அனுப்பி இருக்காரு. அப்படி இல்ல சார், அது நடக்கல. சரி சார். எனக்கு தெரிஞ்சது, எனக்கு டிஎஸ்பி சொன்ன தகவல் அதுதான். என்னன்னா, இந்த பொண்ணு ஒரு பெட்டிஷன் போட்டுருந்துச்சுல முதலமைச்சருக்கு. ஆமா சார். அதுக்கு நம்ம ஒரு சம்மன் வச்சோம்ல. உங்களுக்கு சம்மன் வரல, போன்ல பேச வந்தாங்க. ஆமா, போன்ல கூப்பிட்டேன். உங்களை நீங்க வந்தீங்க, நான் ஏதாவது வேலையில இருந்தேன். ஆமா சார். அப்ப நான் சொன்னேன், அவங்க புகார் கொடுத்தவங்க வந்திருக்காங்களாப்பான்னா அவங்க வரல. அவங்க வராம விசாரிச்சா சித்தப்படாதுல. ஆமா சார். அப்ப நான் இன்னைக்கு வந்தேன், விசாரணைக்கு இன்னைக்கு வந்தேன். இந்த இவங்கிட்ட எழுதி வாங்கிட்டு அவங்கள வர சொல்லுப்பா, 2 பேர்த்தையும் ஒரே இடத்துல ஆஜர்படுத்துங்கன்னு சொன்னேன். ஆமா சார். அவங்க வரல. அவங்களுக்கு போன் போட சொன்னேன். அவங்க ஈஸ்வரன் போன் போட்டாரு, எடுக்கல. அப்புறம் திருப்பி அவங்க இங்க வராம என்ன பண்றாங்க, நேரம் எஸ்பி போய் பாக்குறாங்க. சரி சார். எஸ்பி என்ன பண்றாரு, இவங்க சரியா விசாரிக்கல, நேரம் அங்க அனுப்புங்கன்ட்டு நேரம் டிஎஸ்பிக்கு அனுப்பி விடுறாரு. சரி சார். அப்புறம் தான் இவங்க திருப்பி இந்த அன்னைக்கு நாங்க பந்தோபஸ்துக்கு எல்லா ஸ்ட்ரென்த்துமே போயிட்டோம். நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கிட்டத்தட்ட நாங்க 340 பேர் அங்க பந்தோபஸ்துல இருந்தோம். ஆமா சார், தெரியும் சார். அப்போ இன்னைக்கு பந்தோபஸ்துல இருக்கும்போது இந்த எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஆமா சார். சரி, இது சம்பந்தமா விசாரிச்சுட்டாங்க. ஏடிஎஸ்பி எல்லாம் பெருசு பண்ணி உங்களுக்கு ஏப்பா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள நடந்திருக்கு, இதை எம்மா பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்களாம். ஆமா சார். இது விஜயராஜா நீங்க செல்போன்ல ஏப்பா வீடியோ எடுக்கிறேன், அவர் தெரிஞ்சவருங்க, எனக்கு சொந்தக்க. நான் கூட உங்க முன்னாலே சத்தம் போட்டல, ஏன் இல்லாதெல்லாம் பண்றீங்க சார். அவர் அன்னைக்கு மட்டும் நடத்தல சார். 8ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எனக்கு போன் போறாரு. அவருக்கும் இந்த பிரச்சனைக்கு, இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அது சம்பந்தமே இல்ல. அப்புறம் எதுக்கு சார் எனக்கு போன் போட்டு உன் மேல என்ன நடவடிக்கை எடுத்தேன்னு கேட்டாரு. ஆமா சார். உட்கார வச்சுக்கிட்டே சத்தம் போட்டல. சரி சார். தேவையில்லாம எதுக்குப்பா வாங்குற? சரி, நான் எதா இருந்தாலும் நீங்க என்னிட்ட வாங்க மாதிரி நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கடுத்து நீங்க வரல சார். அதுக்கடுத்து நான் கையெழுத்து போட்டு முடிச்சிட்டேன் சார். என் சைட்ல நான் கோர்ட்டு சொன்ன, என் சைட்ல என் கோர்ட்டு எனக்கு சொன்ன விஷயத்த நான் முடிச்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கவே இல்ல. ஆமா சார், மறுநாளே கையெழுத்து போட்டு நான் முடிச்சிட்டேன். நீங்க பாக்கல, நீங்க கோர்ட்டுக்கு போயிட்டீங்க, கையெழுத்து போட்டீங்க. ஆமா சார். இந்த இதயராஜா சம்பந்தமா என்கிட்ட சொல்லல. நீங்க நான் சத்தம் போட்டேன்னா இல்லையா உங்க முன்னாலே, எடுத்தா எடுத்துட்டு போறாருப்பா, வீடியோ எடுத்துட்டு போறாரு, நீ அதை போய் புடுங்குறேன்னு சொன்னா
சார் நான் என்ன கேட்குறேன்னா சார், நான் சிம்பிள் சார். நீங்க சொன்னது நான் ஏத்துக்கிறேன். நான் சிம்பிளா சொல்றேன். நீங்களே சொன்னீங்க, ஒய்ஃபுக்கு வந்து டிஎஸ்பி சொல்ல சொல்ல எழுதியிருக்காருன்னு நீங்க சொல்றீங்க சார். அது வந்து நாங்க பிஎன்எஸ் ஆக்ட் படி நான் இல்ல ரைட்டு. இல்ல அதெல்லாம் நான் பார்க்க கிடையாது. சொல்ல சொல்ல அவங்க அது இங்க நான் நான் இல்லையே அந்த சம்பவத்துல அதைத்தான் சொல்ல வரேன். நான் வந்து நைட்டு 7 மணி வரைக்கும் அங்க இருக்கேன். ஸ்டேஷன்ல அங்க நடக்கிறது எனக்கு தெரியாது. சரி சார். சார் டிஎஸ்பி இன்னொன்னு வந்ததோ சார், சின்ன விஷயம் சார். இப்ப எஃப்ஐஆர் போட்டது 2 மணிக்குன்னு சொல்லி உங்க மூவேந்தன் சார் எஃப்ஐஆர் காட்டியிருக்காரு. ம் எஃப்ஐஆர் நான் 2 மணிக்கு எனக்கு புகார் மனு பெற்ற அடிப்படையில் 6 மணிக்கு எஃப்ஐஆர் போட்டேன்னு சொல்லியிருக்காரு. 2 மணிக்கு மூவேந்தன் சாரு ஸ்டேஷன்ல இல்ல, 6 மணிக்கு ஸ்டேஷன்ல இல்ல, 2 மணிக்கு ஒய்ஃபும் ஸ்டேஷன்ல இல்ல. அவருதான் நிலைய அலுவலர் அன்னைக்கு. சார் அவரை நிலைய விட்டுட்டு அலுவலர் எல்லாமே சார், சார் சொன்ன விஷயம் உண்மையா இருக்கணும் சார். நிலைய அலுவலர்லாம் என்னன்னு எழுதலாமா? இல்ல இல்ல அப்படி எப்போதும் அது நீங்க நீங்க நேரா வாங்க நான் சொல்றேன். நீங்க கேக்குற மாதிரி எப்போதும் எல்லா இடத்துலயும் பதிவு இருக்காது பிரதர். அது மேல முதல் மாத சிசிடிஎன்எஸ் எஃப்ஐஆர் போடுறத மேல வச்சுதான் பதிவு பண்ணுவாங்க. சார் அது ரைட்டு சார். என் ஒய்ஃபு வந்து கரெக்டா வந்து 1:50க்கு ஸ்டேஷன் விட்டு வெளில போயிட்டாங்க. இவர் புகார் மனுவை வாங்கினது 12:50க்கு வாங்கியிருக்காரு. யாரு டிஎஸ்பி இருந்து வாங்கியிருக்காரு. அது வரைக்கும் சிசிடிவில பதிவாயிருக்கு. இல்ல அதுக்கு மேல போயிருக்கலாம். அது நான் உங்களுக்கு கிளாரிபிகேஷன் பண்ணிடுறேன். சரி சார் நான் அதை அது பத்தி ரைட்டு சொல்லி சார். இப்ப முடிச்சிடுறேன்.